வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழமை நீதிமன்றம், அதாவது மாவட்ட முதன்மை நீதிமன்றம்னு சொல்லுவாங்க, அதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற கேள்வி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதற்கு முன்பு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பல்வேறு விதமான காலி பணியிடங்களுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதற்கான தேர்வும் கூடிய விரைவிலேயே நடந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, கீழமை நீதிமன்றம் இதற்குடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? ஏன்னா இதுக்கு தான் நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, இது மாவட்டங்களில் இருக்கிற முதன்மை நீதிமன்றம். வேலை அப்படிங்கிறது உங்களுடைய மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கும். ப்ளஸ் போட்டி அப்படிங்கிறதுமே உங்களுடைய மாவட்டத்தில், அதாவது இப்போ வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்து உங்கள் டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணாலும் அந்த கேண்டிடேட்டுக்குள்ளே தான் போட்டி அப்படின்றதுமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கு வேலைக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறு அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டி போகிறத விடவும் டிஸ்ட்ரிக் வைஸ் போட்டி போகிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் நிறைய நண்பர்கள் இந்த ஒரு தேர்வுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதற்கு சூப்பரான அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் எடுக்கிற ப்ரொசீஜர் ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சுது. நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேக்கன்சி லிஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டும் கேட்டுட்டாங்க. ஆல்ரெடி லிஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்லேயே பப்ளிஷும் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றது. ஸோ மறுபடியும் அகெயின் எவ்வளோ லிஸ்ட் இருக்குது அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லலாம். நோட்டிஃபிகேஷன் ரெடி பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ அது முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது இப்போ எலெக்ஷன் வருதே, எலெக்ஷன்னால் இது தள்ளி போகுமா அப்படின்றது. ஸோ உண்மையை சொல்லணுன்னா, கோர்ட்டு அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு கீழே வராது. ஸோ அது ஒரு விஷயம். அதே போல் கோர்ட்டில் ரெக்யூர்மெண்ட் போர்டு அப்படின்றது எலெக்ஷன் போர்டுக்கு அதாவது எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. பட் கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவங்க ரெக்யூர்மெண்ட் போர்டை அதுக்கு கீழே எடுத்துகிட்டு வராங்களா, இல்லை எலெக்ஷனால் அது பாதிக்கப்படுமா, இல்லை எலெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, கோர்ட்டு எப்படி தன்னிச்சையாக செயல்படுதோ சேம் அதே போல் ரெக்யூர்மெண்ட் போர்டும் தன்னிச்சையாக செயல்படுது அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வராங்களா என்ன அப்படின்றது தெரியலை. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் 100% இருக்கும். தேர்வுங்கிறது ஏப்ரலில் வருதா அல்லது எலெக்ஷன் முடிஞ்சு வருதா அப்படின்ற சந்தேகம் தான். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதாவது தேர்வு நோட்டிஃபிகேஷன் மார்ச்சில் வந்துடும், கம்பல்சரி 100% வந்துடும். அதனால் இந்த முறை, அதாவது போன முறை விட்டுருப்பீங்க. ஸோ இந்த முறை கொஞ்சம் அசால்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களோட முழு எஃபர்ட்டை போட்டு இப்போ இருந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இந்த வருடம் தொடர்ச்சியாக உங்களுக்கு மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திலிருந்து தொடர்ச்சியாக வேகன்சி அப்படின்றது வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஓஏ வரும், அதுக்கடுத்து எக்ஸாமினர் ரீடர் வரப்போகுது. ஸோ கண்டினியூவாக இந்த 2024 மினிமம் பார்த்தீங்கன்னா 5000 காலி பணியிடங்கள் அப்படின்றது ஃபுல்லாக பண்ண போகிறாங்க. 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வரும், கம்பல்சரி வந்துடும். அதனால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. கடைசி நேரத்தில் நான் படிச்சுட்டு எழுதிடுவேன் அப்படின்ற கான்செப்ட் கண்டிப்பாக செல்லுபடியாகாது. ஏன்னா அப்போ நிறைய பேர் போட்டியில் இருப்பாங்க. உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படின்றது சந்தேகமாகிடும். ஸோ அதனால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க, அதுதான் பெட்டர்.